ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூ பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஓர்ப்பே இருக்காது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சாச்சு. அந்த பேனில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணதும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது ரெண்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கீரை பொரியல்லாம் செய்வோம்ல, அதே மெத்தட் தான் செய்ய போகிறோம். வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இது இரண்டையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த விதமான என்ன சொல்கிறதுனா எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. அப்படியே தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ வந்து சில பேர் வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு ஆட் பண்ணி செய்வாங்க. பட் அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டாம். வாழைப்பூவை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வெங்காயம் போட்டோம் இல்லையா, வெங்காயம் போட்டதுக்கப்புறமா வாழைப்பூவை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யுங்க. எந்த விதமான உவர்வும் இருக்காது. தண்ணி வச்சு வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக உவர்ப்பு சுவையாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி டைரெக்டாகவே செய்யுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இது வேகத்துக்காக ஒரு நிமிஷம் மூடி வச்சிடுறேன். ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குமிங்கி வெந்திருக்கு. இதை இன்னும் நல்லா வந்து பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கல் உப்பு ஆட் பண்ணாதீங்க, சால்ட் உப்பே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லையா, அதனால் நம்ம வந்து கல் உப்பு ஆட் பண்ண தேவையில்லை. சால்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இது நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து உங்களுக்கு வாழைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லா வெந்திருக்கு. இது ஒரு 3 நிமிஷம் போதுங்க இது செய்கிறதுக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த உவர்ப்பு சுவையே இருக்காது. விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பூ பொரியல் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.